இந்த மிருகங்கள் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அப்போ வந்து இந்த இடத்தோட நிலத்தடி நீர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைங்க. எந்த நிலத்துல வந்து தேங்காய் வந்து அதிகமாக காய்க்குதோ அந்த நிலம் தான் வந்து பொன் விளையிற பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது எந்த மாதிரியான லேண்ட்ன்றது நீங்களே கணிச்சிருங்க. அண்ட் தென் இந்த 90 மரங்களை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற வரப்போ ஃபார்ம் ஹவுஸ்லாம் வாங்கிடுவீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க. ஆனால் மெயின்டைன் பண்றது தான் இருக்கிறதுலே ஒரு சிக்கலான விஷயம். ஆனால் இந்த 90 மரங்களையும் நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜீரோ மெயின்டெனன்ஸ். என்ன ப்ரோ ஜீரோ மெயின்டெனன்ஸ் சொல்றீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, என் பின்னாடி தெரியுது பைப்பு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனத்துல நீங்க ஜஸ்ட் மோட்டர் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற எல்லா மரத்துக்கும் தண்ணி ஆட்டோமேட்டிக்கா பாஞ்சிரும். ஒரு அருமையான ஒரு போரும் இருக்குது இங்க. சூப்பரா இருக்குது. மூச்சு வாங்குது பாருங்க, எவ்வளவு தூரம் நடந்து வந்தது. நல்ல அருமையான அழகான ஒரு தோப்பு வித் ஜீரோ மெயின்டெனன்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாப்புக்காக ஃபென்சிங்லாம் வந்து போட்டுருக்காங்க. ஃபென்சிங் இல்லைன்னா இந்த மிருகங்கள் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ ஒரு சேஃப்டியான ஃபென்சிங் இங்க புதுசா வந்து தென்னங்கன்று நட்டுருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்காகவே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து கேட்டுட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்னா, நாங்கள் உள்ளே வர்றப்பே வந்து வழி கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு.